திருநெல்வேலி பேருந்து நிறுத்தத்தில் போதை ஆசாமியின் அநாகரீக செயல், அச்சத்தில் பெண்கள், வாகன ஓட்டிகள் அவதி. திருநெல்வேலி டவுன் நயினார்குளம் பகுதியில் போதை ஆசாமி ஒருவரின் அநாகரீகமான செயலால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கும் அருவருப்பிற்கும் உள்ளாகியுள்ளனர். நடந்தது என்ன? திருநெல்வேலி டவுன் நயினார்குளம் பேருந்து நிறுத்தத்தில் இன்று ஒரு நபர் மது போதையில் நிலை தடுமாறி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தார். அவர் முழு போதையில் தனது சுயநினைவை இழந்து பேருந்து நிறுத்தத்தில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காத்திருக்கும் இடத்திலேயே படுத்து உருளத் தொடங்கினார். பெண்கள் மற்றும் பொதுமக்களின் அவதி. அரை நிர்வாண கோலத்தில் உள்ளாடைகள் தெரியும் வகையில் அந்த நபர் பேருந்து நிறுத்தத்தில் படுத்து உருண்டது அங்கிருந்த பெண்களை மிகுந்த அதிர்ச்சிக்கும் அருவருப்பிற்கும் உள்ளாக்கியது. இதனால் பேருந்துக்காக காத்திருந்த பெண்கள் அந்த இடத்திலேயே நிற்க முடியாமல் முகம் சுளித்தபடி அங்கிருந்து தள்ளிச் சென்று நின்றனர். எதிர் திசையில் வந்த பெண்கள் மற்றும் வழிப்போக்கர்களும் அந்த நபரின் கோலத்தை பார்த்து மிரண்டு போய் ஓடுவதை காண முடிந்தது. போக்குவரத்து இடையூறு. அந்த பகுதி எப்போதும் வாகன போக்குவரத்து மிகுந்த இடமாகும். போதையாசாமி திடீரென சாலையின் நடுவே புகுந்து படுத்து கொண்டதால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறினர். விபத்து ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாகவும் தள்ளிச் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டனர். பெண்களின் குமுறல். இது குறித்து அங்கு நின்றிருந்த பெண்கள் கூறுகையில், பொது இடங்களில் எந்தவித சுயநினைவும் இன்றி போதையின் உச்சத்தில் இதுபோன்று அநாகரீகமாக நடந்து கொள்வது பார்ப்பதற்கே அருவருப்பாக உள்ளது. இவர்களை போன்றவர்களால் பொது இடங்களுக்கு வருவதற்கே பயமாக இருக்கிறது என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். காவல்துறைக்கு கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இத்தகைய போதை ஆசாமிகளின் தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இத்தகைய நபர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பொது இடங்களில் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபடுபவர்களை கண்காணித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.